நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி மெட்ரோ பிடிச்சி கிளம்பி வந்தோம். மெட்ரோ வந்துட்டு சர்ச் ஸ்ட்ரீட்ல போல சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து 2 பேர் வந்தாங்க. ஒரு பாட்டி அவங்க வந்துட்டு ஐஸ் சர்ஜரி பண்ணிருக்கோன்னு கண்ணை கட்டி ஹைதராபாத் போகிறோம். பாட்டி வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டிக்கு. போறதுக்கு காசு இல்லை. பர்ஸ் ஓபன் பண்ணாங்க. பர்ஸ்ல அமௌண்ட் இல்ல. ட்ரெயின் டிக்கெட் காமிச்சாங்க. 2 பேர் ஹைதராபாத் போற ட்ரெயின் டிக்கெட் காமிச்சாங்க. டிஸ்கஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அதிகம் இல்ல டிஸ்கஸ் பண்ணி எவ்வளவு கொடுத்தங்க? 500 ஆக்சுவலி 2 பேர் ஹைதராபாத் போற 500 பத்தாது. அதனால நாங்க என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணி இன்னும் ஒரு 1000 கொடுக்கலாம். பெரிய பெரிய கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். பெரிய பாட்டி வந்து பரவாயில்ல கொடுக்கலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அவங்க இன்னும் கொடுங்க இல்லைங்கன்னு கிளம்பி ஒருத்தர் ரொம்ப நேரம் எங்களை பத்தி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம மினிக்கிட்ட வந்தனால கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. போனா அவங்களுக்கு எதுக்கு காசு கொடுத்தீங்க? அவங்க தினமும் ஹைதராபாத் போற காசு வாங்குறாங்க. இன்னி வரைக்கும் போகல. ஆனா போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதாங்க எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இல்லங்க 500 ரூபாய்க்கு மேல எங்க கிட்ட பணம் இல்ல. இருந்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்போம். நல்ல வேலை இல்ல கைஸ். சோ மாரல வந்து ஸ்டோரி என்னன்னா, யாரையும் நம்பாதீங்க, போயிடுவாங்க. நோட்டிட்டு போயிடுச்சு. யாருக்கும் இல்லாம போயிடுச்சு. 500 ரூபாய் பி அவர்